ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் ஒரு வசனம் நம்மளுக்காக சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணீர் மணி போல காத்து வருவார். நீ எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் இல்லைன்னா நம்ம ஒருபோதும் கூட ஜீவனை நடத்த முடியாது. முதல் பாடலாக நீரின்றி வாழ்வேது இறைவா என்ற பாடலை முழு மனதோடு பாடி நன்றி செலுத்த விதமா கைகளை தட்டி பாடலாம். அசையாதையா உம் துணையின்
செய்த நன்மைகளை சொல்ல 1000 ஆண்டு போதாது. விசுவாசிக்கிற எத்தனை பேர் கர்த்தர் செய்த ஒரு நன்மை மின்னத்தை பார்த்தால் 1000 ஆண்டு போதாது அவர் செய்த நன்மைகளை குறித்து சொல்ல. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் கர்த்தர் சமூகத்தில் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன அக்கோர் என்று பார்த்தா நம்ம ஜீவ நீரூற்று அர்த்தமாம். ஜீவ நீரூற்றா வருகிற தேவனா இருக்கு. ஒரு வறண்ட நிலம் எப்படி இருக்கும்? ஒரு வறண்ட நிலம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வறண்ட நிலமாக தான் இருக்கும். ஒரு இடத்துல நம்ம தண்ணி பார்க்க முடியாது. அந்த வறண்ட நிலத்துல நீரூற்றா வருகிற தேவனா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட இன்னைக்கு அது போல நம்ம அந்த நிலைமையில இருக்கிற வறண்ட நிலமா இருந்து எந்த இடத்துல இருந்தும் எனக்கு உதவி வராதா, எந்த இடத்துல இருந்தும் இப்படிதான் நான் போவேனான்னு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் ஜீவன் நீரூற்றா உன் வாழ்வில் நான் பாலைவனமா இருக்கிற சோலைவனமா நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிற தேவனா இருக்கிற இந்த காலையில என்ன கோர் நீர் எந்த துணையாளர் என்று புது பாடல் நம்ம என்னோட சொந்துக்கிட்டு நீங்க சேர்ந்து பாடலாம். கைகளை தட்டி சோதனை பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையில நீர் ஊற்றாமல் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே,
கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடி. Shall we all close our eyes and thank God for this beautiful day? இந்த அழகான நாளுக்காக கர்த்தரை பார்த்து நம் நன்றி செலுத்துவோமா? ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவனுக்கு, ஆயுசு நாட்களை நமக்கு கொடுத்த தேவனுக்கு நம்ம ஒரு நல்ல உருக்க சத்தம். உங்கள் வாய்ஸ் வரட்டும், உங்கள் வாய்ஸ் கேட்கட்டும். நல்லா கத்தி சொல்லுங்கள், ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள், நல்லா நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல வாயிலிருந்து வார்த்தைகள் வரட்டுமே, சத்தம் வர மாதிரி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேங்க் ஜீசஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கிரேஸ். இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துங்க, அவர் தயவுக்காக நன்றி செலுத்துங்க, அவர் மகிமைக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாது ஆண்டவரே, ஒளியில் வாசம் செய்கிறவர் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறவர் நீ, எங்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறவர் நீ ஆண்டவரே. ஏதேன் தோட்டத்தில் எப்படியாய் ஆதாமோடு ஈவாளோடு தகப்பனே உளவாடினீரோ, அதே போல ஆண்டவரே எங்களோடு கூட உளவாடுகிற தேவன் நீர், எங்களோடு கூட வாசம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஒருவரா சேராவொளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தெய்வமே. ஒருவரா சேராவொளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தெய்வமே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க. நீரே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஆண்டவரே உன்னதரும் மகத்துவமானவரும் சர்வத்தையும் படைத்தவரும் சர்வத்துக்கு அதிபதியுமா இருக்கிறவரே தகப்பனே, உமையே போற்றுகிறோம், உமையே கனம் படுத்துகிறோம் தகப்பனே. உமை உயர்த்தி 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 உம் சிங்காசனத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. படுத்துகிறோம், கனம் படுத்துகிறோம், கனம் படுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே போற்றுகிறோம், மகிமை படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். ஆமென். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை உயர்ச்சி பாடுகிறோம். நல்ல உற்சாகமா கையை தட்டி கனத்திற்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிறரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிறரே, உம்மை துதித்து பாடுகிறோம்.
கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. சொல்லுங்க ஆவியே. ஆராதனை 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 ஆராதனை, கனத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிறோரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிறோரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா. சொல்லுங்க. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தா. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியினில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியினில் வாழ்பவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எழுந்து நின்று பாடலாம். Shall we all stand? சொல்லுங்க. ஆராதனை 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 ஆராதனை, கனத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிறோரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிறோரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. சொல்லுங்க. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 சொல்லுங்க. Shall we all rise around? கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கும்படியாக கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை, கனத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிறோரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பார்க்கிறோரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமை பாடுச்சுகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை பாடுச்சுகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர். உம்மை ஆசீர்வதிச்சேமே சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இறங்கி வந்திடு என்னை ஆசீர். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை கனத்திற்கும் மகிமைக்கும் பார்த்திராரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குறதே கனத்திற்கும் மகிமைக்கும் பார்த்திராரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகட்டும் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா மகிமை இறங்குது கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்கு சொல்லுங்க கிருபை பெருகுதப்பா கிருபை ஒருபோதும் குறைபடாத கிருபை இருக்கிற வரையிலும் தேவ மகிமை இறங்கி கொண்டே இருக்கும் கிருபை இருக்கிற வரையிலும் தேவ மகிமை இறங்கி கொண்டே இருக்கும் ஆண்டவரே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க உங்க கிருபைக்காக நன்றி உங்க மகிமைக்காக நன்றி உங்க தயவுக்காக நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா கையை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்க உங்க மேல் மகிமை இறங்கட்டும் ஆண்டவர் இவர்கள் மேல் மகிமை இறங்கட்டும் கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க அவர் கிருபை இருக்கிற இடத்துல அவர் கிருபை தயவு பாராட்டுகிற இடத்துல அவர் மகிமை இறங்கி ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கிருபை பெருகட்டும் கிருபை பெருகட்டும் கிருபை பெருகட்டும் கிருபை பெருக தேவ மகிமையை காண்பீர்கள் உங்க குடும்பத்துல தேவ மகிமையை காண்பீர்கள் நீ கையிட்டு செய்கிற காரியங்களை தேவ மகிமை காண்பீர்கள் ஆண்டவர் கிருபை பெருக அவர் மகிமை இறங்கும் ஆண்டவரே இவருக்குள்ள அடைப்பட்டிருக்கிற எல்லா கதவுகள் திறக்கப்படட்டும் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும் தகப்பனே இவர்களை ஆசீர்வதிக்கிற காலம் இவருக்காய் திறக்கப்படட்டும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் மகிமை இறங்கட்டும் மகிமை நல்ல கையை தட்டுங்க நல்ல கையை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் உங்க மகிமையை பெற்றுக்கொள்ளட்டும் மகிமையை பெற்று கையை தட்டி மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க அவர் சாதாரணமான மகிமை இல்லை சாதாரணமான மகிமை இயேசுவின் மகிமை சாதாரணமானதல்ல ஓ வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரின் மகிமை சர்வத்தையும் வார்த்தையினால் உண்டாக்கின மகிமை அது பெரிய மகிமை சகலமும் உண்டாக்குகிற வல்லமை இயேசுவுடைய மகிமை பெற்றுக்கொள்ளுங்க கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் தேவ மகிமை பெற்றுக்கொள்ளும்படியாக நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் சொல்லுங்க அப்பா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் சொல்லுங்க நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு ஒப்பு கொடுத்து நீங்க போதும் எனக்கு
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஈசையா, உம்மை விட யாரும் இல்ல ஈசையா. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, உம்மை விட்டா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஈசையா, உம்மை விட யாரும் இல்ல ஈசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே, நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் என்று ஒப்பு கொடுத்தவர்களை இந்த ஆண்டிலே திருப்தியாய் மாற்றுகிறவராக இருக்கிறேன். கர்த்தர் மட்டும் எனக்கு போதும் என்று ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் இந்த ஆண்டை உனக்கு திருப்தியாய் மாற்றி, கர்த்தர் வல்லமையாய் காரியம் நிறைவேற்றி, உன்னை தேவன் எல்லா இடமும் தலை நிமிரும்படியாக கர்த்தர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என் பக்கம் இருந்தால் எல்லா திருப்தியாகும். ஆண்டவரே, இப்படியாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்க மகிமையால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. மகிமை இருக்கிற இடத்துல அசுத்த காரியங்களுக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்திலே. மகிமை இருக்கிற இடத்துல வெள்ளி சூனிய கட்டுகளுக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்திலே. எல்லா அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இவர்களை பலன்படுத்தி ஆசீர்வதித்து காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பின்னால் இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. இங்கே பாருங்க, ஆன்டி சந்திரா ஆன்டி எல்லாம் முன்னால் வந்துருங்க. தயவு செய்து முன்னால். அந்த ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும், even if the seas roar and rage and the hills are shaken by the violence, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். God is in that city and it will never be destroyed. At early dawn he will come to its aid. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. The Lord Almighty is with us, the God of Jacob is our refuge. பூமியிலே பாழ்கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். He stops wars all over the world. He breaks bows, destroys spears and sets shields on fire. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். The Lord Almighty is with us, the God of Jacob is our refuge. நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். Here ends the reading, the word of the Lord. Thanks be to God. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னால் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். உட்காரலாம். இந்த
சங்கீதத்தின் தலைப்பானது இறைவன் நமக்கு அடைக்கலமானவர். இறைவன் நமக்கு அடைக்கலமானவர். ஆமென். அல்லேலூயா. அதான் அந்த பாடல் கூட, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனமானார், ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமானார். அந்த பாடல் அப்படி எழுதியிருக்காங்க இல்லையா? ஆமென். 1-2 வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா. எங்கே எங்கே சுற்றி திரிந்தாலும் கடைசியிலே யார் நமக்கு முழுமையான அடைக்கலம் கொடுப்பார் என்று சொன்னார், நம் தேவன் தான் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருப்பவர் நமது ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர். 2-3 வாசிக்கலாம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி, ஆமென், அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமா, அப்படி அவர் ஆபத்து காலத்தில் துணையா இருப்பதனால்தான் பூமி நிலை மாறினாலும். ஓ, எப்படி நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், பூமி நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா அப்படியே வெள்ளியாயிட்டு இருக்குது, ரஷ்யா ஃபுல்லாக வெள்ளியாயிட்டு இருக்கு, பனிப்பொழிவு அப்படியே பிளைன் எல்லாம் நிற்க வச்சிருக்காங்க. அதிகமாக என்ன இருந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்டு, ஆமாம், அந்த பகுதியில் அவ்வளவாய் மாறி இருக்கிறது. இந்த ஜனவரி ஆகிட்டு 10 ஆனவனவே 15 ஆனவனு வெயில் வந்துடும். தை பிறந்தால் வழி பிறக்கணுவாங்க, பிறக்கிற மாதிரியே தெரில. ஏன்னா அந்த மாதிரி இன்னும் அதிகமான குளிர் வாட்டமா, இன்னும் அதிகமான குளிர் வாட்டம் என்று செய்தி கொடுக்கிறார்கள். ஆகினால இந்த நிலம், இந்த பூமி நிலை மாறினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, அல்லேலூயா, அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமென். ஒரு சில மலை பார்த்தா, இமயமலை பார்த்தாப்போ ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஒயிட்டாக இருக்கும் இல்லையா? இப்போ இமயமலை இப்போ எப்படி இருக்கும், கல் மண் தெரியுமா இப்போ? ஏன்னா முழுமையாக வெள்ளை அப்படியே. அதுபோல் இந்த நார்த் போல் சவுத் போல்ன்றாங்க பாரு, தென் துருவம் வட துருவம், அந்த கடைசியில் வந்து ஃப்ரீசிங்கில், அந்த கோல்டில் தண்ணியெல்லாம் அப்படியே மலை மாதிரி நின்றுட்டுக்குமா. அந்த மலை அப்படியே இந்த உஷ்ணம் மாறுபட அப்படியே அது இறங்கி வரும். அப்போ நதி சமுத்திரம்னா பெருகெடுத்து ஓடும்போது அந்த பனிக்கட்டி பெரிய மலை மாளிக்கிறது அப்படியே கீழ் விழுது பாரு. அப்போ தான் அந்த அலைகள் அடித்து தண்ணியிலே நீரோட்டம் பெருகி புயல் காற்று வீசுவதாக கூட கணக்கெடுக்கிறார்கள். அல்லேலூயா. நதியிலிருந்து காற்றுகள், அந்த சுழற்சி, அந்த மத்திய பகுதியிலிருந்து வருகிற சுழல் காற்று சூழ்ந்து பூகம்பங்கள் ஏற்படுகிறது. மாத்திரமல்ல, புயல் காற்று வீசுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி விழுந்தாலும் கூட கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும். எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் கூட நீ ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டிருந்தால் உனக்கு ஒரு பயமும் இல்லை. அப்படியே வாசிக்கலாம். ஒரு நதி உண்டு, அல்லேலூயா. பெரிய நதி என்ன, நைல் நதி. யூரோப்பில் பெரிய நதி போது எதுனாக்கா, உலகில் பெரிய நதி கூட அதுதான் நினைக்கிறேன், நைல் நதி. அந்த தேசத்து முழுவதும் அப்படியே போய்கொண்டு இருந்தாலும் கூட அது என்ன செய்யுமா, கொந்தளித்து
ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினால் பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் உயர்ந்த அடைக்கலம். எந்த இயற்கை சூழ்நிலை மாறினாலும் கூட தேவன் நம்மை காப்பார். அவர் அடைக்கலமும் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 8 படிக்கலாம். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அதன் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வெள்ளை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அல்லேலூயா. பூமியின் பால் படிப்புகளை வந்து பாருங்க. எல்லாம் பார்க்கணும். ரொம்ப பேர் நியூஸே பார்க்கறதில்ல. காலையில் நியூஸ் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடித்தமான மொழியில் என்ன வந்து நியூஸு வராத சேனலே இருக்காது. நியூஸ் பார்க்கணும், கம்பேரிசன் பண்ணணும், பைபிளை உற்று பார்க்க வேண்டும். இவையெல்லாம் நடைபெறுமா? ஆண்டவர் வருகைக்கு இது அடையாளமாக இருக்கிறதா என்று நீங்கள் ஒத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினாலே பூமியின் கடையும் மட்டும் யுத்தங்களை யோய பண்ணுகிறார். வில்லை விடுத்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். யுத்தங்கள் வந்து ஆரம்பித்து 4 வருடங்கள் தொடர்ந்து யுத்த செய்திகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசன பிரகாரமாய் கூட இன்றும் 3 வருடங்கள் அந்த யுத்தங்கள் ஓயாமல் நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு ஈரான் அதிபர் கோமேனி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார், ஒரு பயங்கரத்தை விடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கு நாள் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. யுத்தங்கள் ஓய்ந்த பாடில்லை. அப்படியாய் யுத்தங்கள் நடந்த போதிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்தும் வராது. அல்லேலூயா. 10 நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்க. இந்த சங்கீதம் தாவீது எழுதப்பட்டாலும் இந்த வார்த்தை 10ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய வாயால சொன்ன வார்த்தை. அதான் அவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. அதான் இந்த வேதம் வந்து தேவனால் அருளப்பட்டது, எழுதப்பட்டது என்ற நம்பிக்கை. நாம் சங்கீதக்காரன் எழுதுனதை பார்க்குறோம். ஆனால் இடையில் என்னாவது தேவன் பேசுகிற வார்த்தையை கூட இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென், ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒருத்தர் தான் சொல்றார், சேனைகளின் கர்த்தர். ஆமா, நம்மோடு இருக்கிற தேவன் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. சாட்சிக்கான நேரம். சாட்சி கொடுக்கிற தேவ மக்கள் எழுந்து சாட்சிகளை ஏறெடுக்கலாம். புதிதாய் வந்தவர்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு குடும்பம் எங்களுக்காக வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை ஆசீர்வதிப்பராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ளீஸ் பி சீட்டட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியின் காலத்தில் திரட்சியாய் தருவா. அல்லேலூயா. ரொம்ப அழகான பாட்டு பாடினாங்க. ஆனால் எந்த இடத்துல என்ன பாட்டு பாடணும்னு தெரிஞ்சுக்கணும். இது என்ன கொடுக்குறோம்? காணிக்கை கொடுக்குறோம். காணிக்கைன்னா ஆசீர்வாதம். அதனால் அந்த பாட்டு நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். காணிக்கை நேரத்துக்கு நல்ல ஒரு உற்சாகம் செய்கிற பாடலை பாடணும். ஆராதனை செய்கிற வேலையில் ஆராதனை பாடலை பாடணும். அது என்னென்னா சோர்ந்து போய் போடுற மாதிரி என்ன மனசேன்ற மாதிரி ஆகிடுது. அதனால் அதை ரொம்ப அழகான பாடல், ரொம்ப ஆராதனை பாடல் அது. அதை நீங்கள் மாற்றிக்கங்க, சரியா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாடலை சூஸ் பண்ணுவது ரொம்ப நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் என்ன பார்த்தோம்?
இருதயம் என்ன செய்யுங்க? சுத்தம் செய்து கொள்ளுங்க. ஆமேன். இந்த ஆண்டு நீங்கள் துவக்கிற இந்த ஆண்டை சுத்தத்தோடு பரிசுத்தமாய் இந்த ஆண்டை நீங்கள் துவக்கும் போது கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சுத்தமாய் பரிசுத்தமாய் இந்த ஆண்டை துவக்கும் போது கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. நீ விரும்புகிறதுனால கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு உற்சாகமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியின் காலத்தில் திரைச்சியாய் தருவா. கரங்களை தட்டி சோதரம். கரங்களை தட்டி சோதரம் பண்ணுறேன். கையை தட்டி கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியாய் தருவா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியாய் தருவா. என் ஆத்துமாவை திருப்தி செய்வா. என் ஆத்துமாவை திருப்தி செய்வா. தொடர்ந்து துதி செய் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியாய் தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியாய் தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லி நடக்காதது ஏது? ஆமென். இல்லையா? அவர் சொல்லி நடக்காதது ஏது? எதுனா இருக்குதா சொல்லுங்க. எதுனா இருக்கா? பைபிள் எதுனா சொல்லுங்க. அவர் சொல்லி நடக்காதது எதுனா ஒன்று இருக்கா? எதுவும் கிடையாது. அல்லேலூயா. மனிதன் சொல்லி நடக்காதது இருக்கு, ஆனால் கர்த்தர் சொல்லி நடக்காதது எதுவும் இல்லை. பாடலாமா? அவர் சொல்லி நடக்காததேது? அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வா. உன்னை நன்றியுடன் பாட சொல்லுங்க. சொன்னதிலும் அதிகம் செய்வா. உன்னை நன்றியுடன் பாட செய்வா. தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிடமா. விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிடமா. நம் சபையை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை மீண்டும் சொல்லுங்க. மீண்டும் உங்க குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்க தலைமுறையை கைவிட மாட்டார். உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே. உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார்.
உன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உன் தலைமுறை கர்த்தர் என்ன செய்ய போகிறா? ஆசீர்வதி. உன் பிள்ளைகள் என்ன செய்ய போகிறா? ஆசீர்வதிப்ப. உன் குடும்பங்கள் என்ன செய்ய போகிறா? ஆசீர்வதி போகிறார். அல்லேலூயா. அப்படியாய் சொன்னதை செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொன்னதை செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் அர்த்தம் நீங்க எடுத்து சின்ன ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். டியூட்டரானமி 10 verses 8. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமப்பதற்கும் கர்த்தருடைய உடன்படிக்கையை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சன்னதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். கர்த்தர் லேவி கோத்திரத்தை என்னன்னு சொன்னாருங்க? உடன்படிக்கை சுமந்து வருவதற்கும் அவர் சந்நிதியிலே அவர்கள் ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். கர்த்தர் லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. ரொம்ப அழகான விஷயம். கர்த்தர் லேவி கோத்திரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? ஏன் செப்பரேட் பண்ணார்? முதல் காரியம், அவர் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொள்ள. அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜனங்களை ஆசீர்வதிக்க. ஆமென். To stand before the Lord, to minister unto him and to bless in his name. அவருடைய நாமத்திலே அந்த மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக லேவி கோத்திரத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா ஏன் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்தார்? ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் நிறைவா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க ஆசீர்வாதம் நிறைவா இருக்கணும்னா, போன வாரம் பாதம் ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணும்? இருதயத்தை சுத்தம் படுத்தணும். சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆக்சஸ் 3 key access to the blessing of the Lord. தேவ ஆசீர்வாதத்துக்கான ஆக்சஸ் என்ன? ஆக்சஸ் என்னையா? சென்றடக்கூடிய வழி என்ன? அப்படியாய் சொல்லி பார்க்கும்போது 3 காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினவராக இருக்க. முதல் காரியம் பார்த்தோம் இல்லையா? லேவியர்களை ஏன் கர்த்தர் தேர்ந்தெடுத்தா? ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமென். கோத்திர அந்த ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் சுமக்கும்படியாக, அவர் நாமத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. இன்னைக்கு அவர் நாமத்திலே உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? அவர் நாமத்தில் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி யாரை தேர்ந்தெடுத்தார்? லேவி கோத்திரத்தை. உங்க பாஸ்டர்ஸ் மார்களையும் ரெவரன்ஸ்களையும் ஊழியக்காரர்களும் கர்த்தர் ஏன் லேவியர்களை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், உங்களை என்ன செய்யும்படியாக. அப்படின்னு என்ன அர்த்தங்க? கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறது ஏன்? அதுதான் ஆராதனை செய்யும்படியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாகவும். கான்டெக்ஸ்ட்குள்ள வந்துருங்க. கர்த்தர் ஏன் லேவியர்களை தேர்ந்தெடுத்தார்? பிரித்து எடுத்தார் ஆசீர்வதிக்கும்படியாக. அல்லேலூயா. தயவு செய்து கான்டெக்ஸ்ட்குள்ள வாங்க. என்ன சொல்றேன்னா, உங்களை ஆசீர்வதிக்கும்படியா யாரை தேர்ந்தெடுத்தா? லேவியர்கள். சரியா? லேவியர்களுக்கு அநேக காரியங்கள் உண்டு, ஆராதனை செய்வது எல்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆசீர்வாதம். சரியா? உங்க ஆசீர்வாதத்துக்கான நுழைவு என்ன? உங்க ஆசீர்வாதத்துக்கான நுழைவு, வாட் இஸ் த கீ 3 key access for your blessing என்று சொல்லி பார்க்கும்போது, உங்களை ஆசீர்வதிப்பதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார், விரும்புகிறார். அதற்காக தான் லேவியர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ 3 காரியத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு முதல் காரியம் எடுத்து படிங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:31. ரோமர் 8:31. இவைகளை குறித்து படிங்க. நாம் என்ன சொல்லுவோம்?
தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? தேவன் நம் பட்சமாய் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, எப்போ வேணாலும் இதை சொல்லலாம். ஆமென். தாவீதுக்கு பெரிய ஒரு போராட்டம்னா இந்த கோலியாத். தாவீதுக்கு பெரிய ஒரு விஷயம் என்ன? கோலியாத். இந்த கோலியாத்தை பார்க்கும்போது, பிலிஸ்தியரை பார்க்கும்போது அங்கே இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாயிற்று. என்ன செய்யட்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிற வேளையில் தாவீது போய் சொல்லுறான், எனக்கு பயம் கிடையாது. எனக்கு என்ன கிடையாது? எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா தேவன் என் பட்சமா இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தேவன் என் பட்சமா இருப்பதனால எனக்கு எதை குறித்து என்ன கிடையாதுங்க? பயம் கிடையாது என்று தாவீது சொல்லுங்க. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதம் தொடங்கணும்னா யாரும் பட்சமா இருக்கிறது? தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யாரும் பட்சமா இருப்பது? ஆமென். அல்லேலூயா. தேவன் பட்சமா இருப்பதனால எதை குறித்து எனக்கு என்ன கிடையாதுங்க? கவலை கிடையாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் உறுதியாக இருங்க. முதல் ஆக்சஸ், முதல் ஆக்சஸ், முதல் திறவுகோல் வச்சுக்கலாமா? ஆசீர்வாதத்துக்கான முதல் திறவுகோல், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் உறுதியாயிருங்க. ஆங்கிலத்தில் be convinced that God wants to bless you. அதுதான் சொன்னேன். லேவியர்களை கர்த்தர் எதற்காக தேர்ந்தெடுத்து கொண்டார்? ஆசீர்வதிக்க. சரியா? ஆசீர்வதிக்க தேர்ந்தெடுத்தவர் உன்னை ஆசீர்வதிப்பதில் விரும்புகிறவரா இருக்கிறார். விரும்புகிற தேவன் சொல்லுகிறார், நான் உன் பட்சமா எப்போதும் இருப்பேன். So don't get confused. உங்க சிந்தனையை தளர விடாதீங்க. பயப்படாதீங்க. பயந்து உட்காராதீங்க. விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. பிரச்சனையை பார்த்து முழுங்கி உட்காராதீங்க. உங்களை எதிர்த்து நிற்க முடியாத கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சமா இருக்கிறேன், எதை குறித்து கவலைப்படாதே. ஆமென். நான் உன் பட்சமா இருக்க, எதை குறித்து என்ன பண்ணாதீங்க? கவலைப்படாத. Don't get scared about anything that is in your life. உங்க வாழ்க்கையில வருகிற எந்த ஒரு காரியங்களை பார்த்து என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. Those will never touch you. உங்களை தொடக்கூட கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை, தெரியுமா? ஏன்? கர்த்தர் உன் பட்சமா இருக்கிறார். God stands for you. சொல்லுங்க, God stands for me. கர்த்தர் எனக்காய் நிற்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் நிற்கிறவர். கர்த்தர் எனக்காய் நிற்க. அப்ப கர்த்தர் நமக்காய் நிற்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஆசீர்வாதம் எனக்கு என்று சொல்லி எப்போதும் உறுதியாயிருங்க. ஆமென். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் உறுதியாய் இருக்க வேண்டும். When you are only convinced that this blessing is for me, you will surely get that blessing. இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் என்று சொல்லி நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா உனக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எனக்கு தான் என்று உறுதியா இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா உனக்கு தான். யாக்கோபை பாருங்க. யாக்கோபை பாருங்க. முதல்ல அவங்க அண்ணனை ஏமாற்றினா, மாமனை ஏமாற்றினா. வயிற்றில் இருக்கும் போது காலை பிடிச்சுன்னு தான் வெளியே வந்துட்டான். யாக்கோபு வயிற்றில் இருக்கும் போது யார் காலை பிடிச்சிட்டு வந்தான்? அண்ணன் காலை பிடிச்சிட்டு. அவன் அண்ணன் காலை பிடிச்சிட்டு தான் வெளியே வரான். எப்படி? நான் தான் முன்ன வரணும். எங்கிருந்து? வயிற்றில் இருக்கும் போதே போராட்டம் மனுஷனுக்கு. பாருங்க, வயிற்றில் இருக்கும் போதே போராட்டம். நான் தான் முன்ன வரணும் என்று சொல்லி அப்படியாய் முன்ன வருகிறவனா இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, வந்து ஆசீர்வாதம் எனக்கு தான் வேணும். யாருக்கு வேணும்? யாக்கோபு எனக்கு தான் வேணும் என்று சொல்லி அவங்க அண்ணன் ஈசோவை ஒரு கஞ்சை வைத்து ஏமாற்றுகிறார். ஒரு கஞ்சை வைத்து ஏமாற்றுகிறான். நீங்க இங்க ஆசீர்வாதங்களை பார்த்தோம்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்நிதியை என்ன செய்வேன்? அவர் சொன்னதை செய்கிறவர் தானே. ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்நிதி என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்புறம் சந்நிதியை ஆசீர்வதிக்கணும்னா அந்த சந்நிதியில இருந்து ஒருத்தரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கணும். இப்ப அண்ணனை தேர்ந்தெடுப்பாரா, தம்பியை தேர்ந்தெடுப்பாரா? யாரை தேர்ந்தெடுக்கணும்? நம்மளா இருந்தா அண்ணனை சேர்ந்து கர்த்தர் அப்பவே திட்டம் வச்சிருக்கிறாரு. அப்பவே திட்டம் வச்சிருக்கிறாரு. ஏதோ எப்படியாவது செய்தது யார் ஆசீர்வதிக்கணும்? இப்ப நம்ம யாக்கோபை ஆசீர்வதிக்கணும். யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் என்று சொல்லி போராடினா, உறுதியா இருந்தான்.
ஆமென். Amen. சிலர் வந்து அவனை கன்னிங் மைண்ட பார்க்கறாங்க. நான் இப்படியாய் பார்க்கிறேன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் வரணும்னு சொல்லி யாக்கோபு என்ன பண்ணான்? உறுதியா இருந்தான். என்னென்னவோ மேக்கப் பட்டு வந்தான், எதேதோ செய்தான். ஏன்? கர்த்தர் சொன்னது எனக்கு தான் என்று சொல்லி அவன் தீர்மானம் செய்ததனாலே உறுதியா இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதான். அடுத்த சீனுக்கு போகும்போது அவங்க அண்ணாக்கு பயம், அவங்க அண்ணா கோவம் வந்துடுச்சு. என்னை ஏமாற்றி எல்லாத்தையும் புடுங்கிட்டான் என்று சொல்லி அவங்க அண்ணன் வந்து யாக்கோபை கொலை செய்யும்படியா திருத்துறான். அப்போ வனாந்திரத்துல போய் ஒரு இடத்துல உட்காரும் போது கர்த்தர் வந்து யாக்கோபை சந்திக்கிறார். அப்போ ஒரு போராட்டம் வருகிறது. அந்த போராட்டத்தில் கர்த்தர் யாக்கோபு சொல்லுகிறார், நீ என்னை ஆசீர்வதித்தால் வழியை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். யாமாத்திரமே யாக்கோபு. ஆனா யாக்கோபு சொல்றாரு, என்னை ஆசீர்வதித்தால் வரையை நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. அதான் அழகா பக்தன் பாடுறாரு, விடமாட்டே யாக்கோப போல நான் விடம். So always be convinced. எப்போதும் உறுதியா இருங்க, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வேணும்னா அது எனக்கு தான் என்ற உறுதி உனக்குள் உண்டாகின பிறகுதான் அந்த ஆசீர்வாதம் உனக்காய் தயாராக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்தேன் நானு, உன்னை நேசிக்கிற பெண்ணை நீ திருமணம் செய்கிறது காட்டிலும் திருமணம் செய்த பெண்ணை நேசிப்பது ரொம்ப அழகு என்று. புரிஞ்சிச்சிங்களா? உன்னை நேசிக்கிற பெண்ணை திருமணம் செய்வதை காட்டிலும் திருமணம் செய்த பெண்ணை நேசிப்பது ரொம்ப அழகு. ஏன்னா ஒன்றும் தெரியாத வர பொண்ணை நீ அரவணைத்து ஆசீர்வதித்து நேசித்து திருமணம் செய்து கொள்வது ரொம்ப அழகான காரியம். அது அழகான காரியம். உன்னை நம்பி வந்தவர்களை நீ நேசிக்கிற பாரு, அது ரொம்ப. அதே போல தான் உங்கள் ஆசீர்வாதம் உனக்குன்னு ஆன பிறகு நீ அது எனக்கு தான் என்று சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டனா அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு ஏற்ற மாதிரி. புரியுதுங்களா? திருமணத்துக்கு பின் இந்த பெண்ணு எப்படியோ பையன் எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனால் திருமணம் ஆன பிறகு அந்த பெண்ணானவள் அந்த மகனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறா. அந்த மகனானவள் அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறுறா. அதுதான் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம். உனக்கு ஏற்றதை கடவுள் கொடுக்குறாருன்னா அது உனக்கு ஏற்றது போல மாற்றி தருகிறா. அதே போல் தான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு என்று சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் ஆயிட்டீங்கன்னா அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் அது உனக்கு என்று சொல்லி அதை கொண்டு வந்து சேர்த்து தருகிறவர் இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? அல்லேலூயா. உனக்கு என்று சொல்லிட்ட பிறகு அது எப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை உனக்கு தருகிறார். So be always convinced saying that blessing is for me. ஆமென். எப்போதும் உறுதியா இருங்கள், அந்த ஆசீர்வாதம் யாருக்கு? எனக்கு. It is for me. It is for me. முதல் ஆக்சஸ் கர்த்தரோட ஆசீர்வாதம் எனக்கு என்று சொல்லி எப்படி இருக்கணும்? நீங்க உறுதியா இருங்க. ஆண்டவர் இது ஆசீர்வாதம் யாருக்காக? எனக்காக என்று சொல்லி உறுதியா இருக்கும்போது கர்த்தர் உங்களை என்ன செய்யறாருங்க? ஆசீர்வதிக்க. கொலோசியர் 1:12 படிங்க. கொலோசியர் 1:12 ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கி வரும். படிங்க. இருளின் அதிகாரத்தினின்று இல்ல உணமுறை படிங்க, கிளீனா படிங்க பிரதர். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். தகுதி உள்ள ஆக்கினவர். புரியுதுங்களா? ஒளியில் உள்ளனா யாருங்க? ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் என்று சொன்னா கர்த்தருடைய சீஷர்கள், தேவன். சரியா? அவர்களோட கூட உங்களை என்ன மாற்றுறாராம்? என்ன பண்றாருங்க? தகுதி உள்ளவர்களாக. ஆமென், ஆமென். ஒருத்தனை கேட்ட நான் போயிட்டு, என்னப்பா என்ன வண்டி வாங்குறேன்? BMW-வா மர்சிடிஸ் பென்ஸா? நான் வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போயிட்டு இப்போ நல்லா வேலைக்கு போயிட்டு பிறகு என்னப்பா பெரிய வண்டி வாங்குவீங்க? என்ன வண்டி வாங்குவீங்க? பெரிய வண்டி வாங்குவேன். அதுக்கு அவனுக்கு சொன்னா, ஆனால் அந்த வண்டி வாங்குறதுக்குலாம் நமக்கு தகுதி இருக்குதா? எந்த வண்டி? BMW எல்லாம் வாங்குறது நமக்கு தகுதி இருக்கா? இல்லை மர்சிடிஸ் பென்ஸ் வச்சுக்க தகுதி இருக்கா? நான் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? படிங்க. ஒளியிலுள்ள சுதந்திரத்தில் பங்களிவதற்கு
நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. Don't ever compare you to anyone else. முதல் காரியம், உங்களை பிறரோடு கூட என்ன செய்யாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்க அழகா இருக்காங்க, நான் அழகா இல்லை. நான் இப்போ இவ்வளோதான் இருக்கிறேன், கருப்பாக தான் இருக்கிறேன். ஒரு நாளும் எனக்கு குறைவா நான் என்ன எண்ணினதே கிடையாது. ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தேங்க, எண்ணினதே கிடையாது. நான் ராஜா தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்கிட்ட நான் இல்லைங்க, என்னில் இருக்கிறவர் ராஜாவை மாற்றுகிறார். அல்லேலூயா. தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன பாஸ்டர் நான் ராஜா? நான் கிடையாதுங்க, நான் தூசு, நான் குப்பை. பவுல் சொல்லுகிறது போல நான் என்னை குப்பை என்று கருதுகிறேன். அல்லேலூயா. ஆனால் என்னை இந்த ஒளியில் இருக்கிற யார் இவங்க, பரிசுத்தவான்களோடு கூட ஒப்பிட்டு கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துகிறார். புரியுதுங்களா? ஒளியில் இருக்க அந்த பரிசுத்தவான்களை ஒப்பிட்டு உங்களை கர்த்தர் என்ன செய்றாருங்க, தகுதிப்படுத்துகிறார். அப்படி கவலைப்படாத, எப்போதும் உறுதியாயிரு, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான். When you trust God. நேற்று ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு. அவரை பார்க்கும்போது அவ்வளோ விகோரமாக இருந்தார். அவருக்கு இந்த அவர் வந்து சர்ச்சில் இருக்கும்போது அவரை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேர்ன் பண்ணிட்டதுனால அந்த முகமே அவருக்கு பாதி ஃபுல்லாக அப்படியே படிஞ்சிட்டு இருக்கு, கண்ணு கிடையாது. ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு அப்படி அனல் ஊற்றின ஒரு பிரசங்கம். கர்த்தர் யோசிச்சேன் நான், எப்படி ஆண்டவர், ஏன்னா ஜனங்க வந்து அழகை பார்த்து போறவர்கள். ஜனங்க யாரு? அழகை பார்த்து போறவர்கள், ஐஸ்வர்யத்தை பார்த்து போகிறவர்கள். ஆனால் அந்த சபைக்கு நான் போய் அந்த சபையில் இருக்க ஜனங்களை பார்த்தேன், அது பாஸ்ட் முகம் இப்படி போயிட்டு இருக்கு. அது பார்க்க அவங்க போய் நின்று ஜெபிச்சு கொள்ளவ கூட கொஞ்சம் பேருக்கு அருவருப்பாக இருக்கும் நினைக்கிறேன். ஆனாலும் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். அந்த ஜனங்கள், திரளான ஜனங்கள் அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் செய்து கொண்டு வரும்போது யோசிக்கிறேன், அப்போதான் கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு நினைவு ஊற்றுகிறார். என்ன தெரியுமா? பரிசுத்த ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உங்களை பங்களிக்கும்படியாக உங்களை என்ன செய்றாருங்க, தகுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுச்சுங்களா? உங்களை எதுக்கு தகுதிப்படுத்துறாரு? மேன்மையான காரியங்களுக்கு கர்த்தர் தகுதிப்படுத்துகிறவரா இருக்கிறார். முதல் காரியம், access to your blessing. இந்த ஆசீர்வாதம் என்னோடது தான். நீங்க எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். இரண்டாவது காரியம் be convinced that God wants to bless you. அது முதல் காரியத்தை பார்த்து. இரண்டாவது காரியம், know what the blessing is. இரண்டாவது திறவுகோல் என்னன்னா, எங்களோட ஆசீர்வாதம் என்னவென்று நீங்க அறிந்து கொள்ளுங்க. உங்க ஆசீர்வாதம் என்னதென்று நீங்க என்ன பண்ணணும், நீங்க அறிந்து கொள்ளுங்க. எடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம், Proverbs chapter 10:22. Proverbs chapter 10. கர்த்தர் என் ஆசீர்வாதமும் கிளீனா படிங்க பிரதர். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும். கிளீனா படிங்க பிரதர், நீங்களே படிங்க, கிளீனா படிங்க. இருங்க, அவரே படிக்கட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டா. இதுக்கு வந்து கை தட்டி ஏற்றுக்கணும். இதுக்கு என்ன சொல்லணும்? கை தட்டி ஏற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா நீ இன்னும் முதல் பாயிண்ட்டுக்கு வரலன்னு அர்த்தம். முதல் பாயிண்ட் என்ன? இருங்க, முதல் பாயிண்ட் என்ன? இந்த ஆசீர்வாதம் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் என்னுடையது என்று நான் உறுதியா இருக்கிறேன். சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் என்னோடது என்று நான் உறுதியா இருக்கிறேன். உங்க ஆசீர்வாதம் உனக்கு சேரணும்னா அது எந்த தான் உறுதியா இருக்கணும். ஆமென். இல்லைன்னு விட்டுட்டீங்கன்னா யாருன்னா எடுத்துன்னு போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஆசீர்வாதம் யாருது? என்னோட. இப்போ என்ன ஆசீர்வாதம்? இப்போ படிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமோ என்ன கொடுக்குவார் உனக்கு? என்ன கொடுக்குவார் உனக்கு? முதல்ல என்ன பார்த்தீங்க? யாருது அது? எந்த உறுதியா இருக்கிறீங்களா? இப்ப ரெண்டாவது என்ன ஆசீர்வாதம்னா எதை கொடுக்கிறார் உங்களுக்கு? புரியுதுங்களா? God will bless you from his own riches. அவரோட ஐஸ்வர்யத்தில் தான் உன்னை என்ன செய்ய போகிறார்?
ஆசீர்வதிக்க போகிறார். அது என்னவா இருக்கும்? அது என்னோடது என்று உறுதியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? நேத்து தான் என் பசங்களுக்கு நான் பேசிட்டு இருந்தேன். பீனு அந்த சர்ச்சுக்கு போன எப்படி இருந்துச்சு சொல்லுமா. அவங்க வந்து பாஸ்டர் சும்மாவே இவ்வளோதான் சொல்கிறாங்க. சர்ச் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக ஆமேன்னு கத்துறாங்க. ஸோ அதை தான் நான் வந்து அண்ணாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க கேஷுவலாக சொல்கிறதையும் அவங்க சீரியஸாக எடுத்துகிட்டு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தாங்க. ஆமேன் ஆமேன். புரிஞ்சிச்சா புரியலையா? வினிதா பீனு என்ன சொன்னான்னு சொல்லுமா. சொல்ல என்ன சொன்னா பீனு? சரி ஷர்லி சொல்லுமா என்ன சொன்னா பீனு? அதுக்கு எப்படி இருந்தாங்க? ஆமென் 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 ஆமென். சர்ச்சில் எவ்வளோ பேர் இருந்தாங்க? நம்மளை விட கம்மியா ஜாஸ்தியா? 25. எவ்வளோ பேர் இருந்தாங்க? எவ்வளோ பேர் இருந்தாங்க? 25 பேர் தான். ஜஸ்ட் 25. இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? 80 பேர். க்ளோஸ் டு 80 இருக்கிறீங்க. க்ளோஸ் டு 80 70 80 இருக்கிறீங்க. அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 25. வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? கர்த்தரின் ஐஸ்வர்யமே, கர்த்தரின் ஐஸ்வர்யமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் பரக்கின படிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனை கூட்டார். ஒன்னா படிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடனே அவர் வேதனையை கூட்டார், அவர் வேதனையை கூட்டார். ஆமென். இதுதான் நம்ம சபை. அம்மா தயவு செய்து மாறுங்க, இல்லைன்னா எல்லாம் போயிடுவோம். புரியுதுங்களா? கர்த்தரின் ஆசீர்வாதம் எதை கூட்டும்? ஐஸ்வர்யத்தை கூட்டும், தரும். ஐஸ்வர்யத்தை என்ன செய்யும்? தரும், தரும். அதனுடனே வேதனை அவர் தரமாட்டார். அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? சந்தோஷம் தான். யாருன்னா கேட்குறேன் நான், இல்லை சும்மா இது சர்ச்சுனா. நீங்கள் சொல்லுங்க சிஸ்டர் சுமிதா, நீங்கள் சொல்லுங்க இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதை தரும்? எதை கூட்ட மாட்டாரு? வேதனையை அவர் கூட்ட மாட்டாரு. ஆமாமா இல்லையா? ஆமேன் தானே? ஆமேன் தானே? ஆமேன் தானே? யாருக்குன்னா கொடுத்தா எடுத்துக்க மாட்டீங்களா? எடுத்துப்பீங்க தானே? அப்போ கொடுத்ததை எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமே. கர்த்தர் உனக்கு எதை கொடுப்பாருங்க? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எதை கூட்ட மாட்டாருங்க? வேதனையை கூட்ட. ஆமா, அல்லேலூயா. சமாதானத்தை கூட்ட மாட்டாரு, வேதனையை கூட்ட மாட்டாரு. அவர் எதை கூட்டுகிறவரா இருக்கிறார்? ஐஸ்வர்யத்தை கூட்டுகிறவரா இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் சந்தோஷப்படுவார். நான் கிடையாது, நான் கிடையாது. அவர் சந்தோஷப்படுவார். ஐயோ நான் கொடுக்கறத இவங்க கையை தட்டி ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவாரு. கொஞ்சம் மாறுங்க, உங்க ஆடையை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருக்காய் வாழுங்க, அவருக்காய் மறிங்க, கர்த்தருக்கு சாட்சியா இருப்பீங்க. ஆமே. இப்படி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா கர்த்தரோட வாந்தி பண்ணி போடுவா. உனக்கு எடிக்க குறை எவனும் வர மாட்டான். ஆமென். புரியட்டும் இயேசுவின் நாமத்திலே. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 படிங்க. என்னாகமம் 6ஆவது ஆசீர்வாதம் கொடுத்தக்கறம் ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 படிங்க. நம்பர்ஸ். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மீண்டும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனோடும் அவன் குடும்பத்தாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது, நீங்கள் இஸ்ரவேலின் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து ஆமென் உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாச பண்ணி ஆமென் உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி ஆமென் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதே. ஆமென். ஆமென். அல்லே இப்படிதான் சர்ச் என்ன சொன்னார்? படிச்சாரு, ஆசீர்வாதம் கொடுத்தார். ஆசீர்வாதம் கொடுத்தார். நீங்க என்ன பண்ணீங்க? அவர் படிச்சுட்டு போட்டோம், என் பாட்டுக்கு தூங்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தா எப்படி ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும்? அவர் கொடுக்க விரும்புகிறாரு, நீ பெற்றுக்க விரும்பல. அவ்வளவுதான் வித்தியாசம்.
அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? கொடுக்க விரும்புகிறாரு. கொடுக்க விரும்புகிறாரு. நீ என்ன செய்ய விரும்புற? பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளவர்கள் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? முதல் உணமுறை படிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி, அவர் முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் அவர் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் இந்த ஆசீர்வாதம் எந்துதான் என்று சொல்லி எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். இப்ப என்ன ஆசீர்வாதம்? முதல்ல ஆசீர்வாதம் பார்த்தோம் அவருடைய ஐஸ்வர்யம். இரண்டாவது the Lord bless you. மோசேயை பார்த்து ஆரோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், Lord said to Moses, tell Aaron and his son, this is how you are to bless Israelite. கர்த்தர் ஆரோனை மோசேயை பார்த்து சொல்றாரு, ஆரோனிடமும் இஸ்ரவேல் மக்களும் கிட்ட போய் சொல்லு, இப்படிதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், விரும்புகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை இப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னை காக்க கடவர். ஆமென். அடுத்தது அவர் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, Lord make his face shine upon you. அவர் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி அவர் முகத்தை உன்மேல் என்ன செய்றாருங்க? பிரகாசப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சின்ன குழந்தை பிறந்தோன்னு சொல்றான், அப்பா மாறிக்குது பாரு, அம்மா மாறிக்குது பாரு சொல்றோம் இல்லையா? அதுல ஒரு குடும்ப சண்டை வருது, அதுல ஒரு குடும்ப சண்டை வருது. மாமியார் வந்துடுவாங்க, வந்தவொன்னு என்ன அவங்க அப்பா எங்க அப்பா மாறிவன் இல்லையா? அதுல ஒரு சண்டை. அந்த மூஞ்சிகளுக்கெல்லாம் போய் சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்றாருங்க? தம்முடைய முகத்தை ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யார் முகத்தை? தேவனுடைய முகத்தை. அது ஆசீர்வாதமா தருகிறார். தேவனுடைய முகத்தை உன்மேல் என்ன செய்றாருங்க? பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது அவர் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. ரெண்டு விஷயம். பிரகாசிக்க பண்ணி என்ன அர்த்தம்? லைட் போட்ட உடனே பளிச்சுன்னு தெரியும். நீ லைட் போட்டன மூஞ்சி எப்படி தெரியும்? பளிச்சுன்னு தெரியும். ஒன்னு. ரெண்டாவது பிரசன்னமாக்கி என்ன தெரியும்னா அர்த்தம்? அவரே பிரதிபலிக்கிறது. அவரே பிரதிபலிக்கிறது. ஒன்னு லைட் போட்டவனே பிரசன்னமா இருக்குது, லைட் போடாம அவரை போல இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பாஷையில புரிஞ்சுக்க, நம்ம லைட் போட்டு பிரகாசமா இருக்கிறது. ரெண்டாவது காரியம் லைட் போடாமலே அவர் மாதிரி இருக்கிறது. எப்படி? இது அவருடைய ஆசீர்வாதம். இது என்னோடதே என்று உறுதியா இருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உணர்வாசனம் படிங்க. உபாகமம் 28, Deuteronomy chapter 28. மூணாம் வசனம் படிங்க, ரெண்டாம் வசனம் படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் சிஸ்டர், பிரதர் நீங்க கிளீனா படிக்கணும், சரியா? இப்பொழுது அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு பலிக்க போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேணுமா வானாவா? வேணுமா வானாவா? பின்னால இருக்கிறவங்க ஆசீர்வாதம் வேணுமா வானாவா? அது உண்டு. அது யாருது? அது உண்டு. இது உங்களுடைய ஆசீர்வாதம். அதை நீங்க என்ன செய்யணும்? நீங்க பெற்றுக்கொள்ளணும். தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்க. டேக் இட், கீப் இட் வித் யூ. உங்களுக்கு தான் அவர் விரும்பி தருகிறதா இருக்கிறார். படிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ எங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்? பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சத்துருக்கள் கர்த்தருக்கு உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் எதிராய் வந்தவர்கள் 7 வழியாக உனக்கு உனக்கு முன்பாக போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களில்
கர்த்தர் உன் களஞ்சிகளிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். 9ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீ கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உனக்கு பரிசுத்தம் ஜனமாக நிலைநிறுத்துவார். கையை தட்டி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எந்த விஷயத்துக்கும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எல்லாமே அடங்கி இருக்கு. 1லேருந்து 10 வரையிலும் எல்லாமே அடங்கி இருக்கு. நீ போயிலும் வரையிலும் உட்காரும் போது, பிரச்சனையை சந்திக்கும் போது, உன் வீட்டு மாவு தொட்டி, உன் வீட்டு பேஸ்கெட் எல்லாம் எப்படி இருக்குங்க? ஆசீர்வாதமா இருக்க. ஒன்றும் காலியாய் போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு உன்னை ஆசீர்வதித்தது போல உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அது என்னுடையது என்று உறுதியாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் இருக்கிற நீ எப்போதும் அந்த ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் என்று நீ உறுதியா இருக்கும் போது எல்லாம் உன்னை வந்து சேரும். ஆமென். நமக்கு டவுட் வந்துடுச்சுன்னா அது அங்கே நில்லிடும். டவுட் படாதீங்க. என்ன படாதீங்க? சந்தேகப்படாதீங்க. நீங்க சந்தேகப்படும் போது அங்கே நில்லிடும். நீங்க சந்தேகப்படாமல் உறுதியா இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்து உன்னை அலங்கரிக்கும். அல்லேலூயா. 3வது காரியம், position yourself to receive the blessing. இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை ஸ்திரப்படுத்து. என்ன பண்ணுங்க? ஸ்திரப்படுத்து. 3 விஷயத்தை பார்த்தோம். முதல் காரியம் என்ன? ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கும். இந்த ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதம்? என்னுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி நீங்க எப்போது உறுதியா இருக்கிறீங்களோ, when you are getting convinced saying this blessing is mine, God will surely bless you. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், ஆசீர்வாதம் என்னவென்று அறிந்து கொள். ஆமென். பார்த்தோம் இல்லையா? அவர் ஐஸ்வர்யம். உபாகமம் ஃபுல்லா பார்த்தோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பார். அவர் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி அப்புறம் என்ன செய்றாருங்க? பரிசுத்தமாக்கி உன்னை நடத்துகிறவரா, அவர் பிரசன்னத்தில் உன்னை நடத்துகிறவரா இருக்கிறார். அதை காட்டில் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? ஆமென். 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 ஒருத்தர் கேட்டேன், ஐயா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகவும் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டோம். அவர் சொன்னாரு, அவரை போல இருப்பதுதான் என் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் கேட்டோம், ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? அவர் சொன்னாரு, நான் உன்னை எழுந்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? உன்னை எழுந்துட்டேன். என்னங்க எழுந்துட்டீங்க? பண்ண பிள்ளைங்க எதுவும் எழுந்துட்டீங்களா? இல்ல அவர் சாயலை எழுந்துட்டேன். அவர் சாயலை எழுந்துட்டேன். ஆசீர்வாதம் அந்த சாயலை கொடுத்தா போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு மனசு பாருங்க. நம்மள கேட்டா ஏதோ கேட்போம், ஆடைய கொடுங்க, பணத்தை கொடுங்க. ஆனா அவர் கேட்கிறாரு, நான் எழுந்து போன ஒரு ஐஸ்வர்யத்தை, நான் எழுந்து போன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரோட சாயல். அவர் போல படைச்சாரு. அத்தையே நான் என்ன பண்ணிட்டேன்? எழுந்துட்டேன். அது மீண்டும் எனக்கு கொடுத்துட்டா போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சாயலை கொடுக்கவும் வாஞ்சிக்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, கூட்டி எல்லாத்தையும் சேர்த்து தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. யார் தெரியுமா? உலகத்தை படைத்த சர்வ ஞானியா இருக்கிற நம் இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. காற்றலையும் கடலையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், எல்லாம் உனக்காக படைத்தேன், பெற்றுக்கோ. ஆமென். பெற்றுக்க. உறுதியாயிரு. 3வது காரியம், position yourself to receive the blessing. இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணணுங்க? ஸ்திரம் படிச்சு கொள்ளணும். நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கணும்னா ஒரு இடத்துக்கு போய் சேரணும். ஒரு இடத்துக்கு போய் நீங்க சேரணும். நீ அங்கே அங்கே அலைஞ்சு இருந்தனா ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. so position yourself to receive the blessing. நீ அங்கே அங்கே அலைஞ்சுக்கன்னு அவிசுவாசமா அங்கெங்க அலைஞ்சிட்டு தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாதுங்க? சேராது. ஒரு மேல இந்த தண்ணி டிராப்பா விழுதுன்னா அந்த விழுகிற டிராப் என்ன செய்வீங்க? சின்ன ஒரு பாத்திரம் வச்சு கலெக்ட் பண்ணி வைப்பீங்க. இங்க விழுற ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரத்தை அங்க போய் வச்சுன்னா ஆசீர்வாதம் எங்க விழும்? வேஸ்டா போயின்னு இருக்கு. எங்க போய் கொண்டு இருக்கு? வேஸ்டா. அதே போலதான் அநேக காரியங்களை கர்த்தர் உன்னை இந்த இடத்துல ஆசீர்வதிக்க விரும்புகிறா, இல்ல இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்க விரும்புகிறா. ஆனா நீ என்ன செய்யறனா, இங்க இல்லாம உன் சொந்த ஞானத்துல அங்க போறேன், இங்க போறேன், அங்க போறேன். உங்க அன்விசுவாசம் சொல்றேன் நான். உங்க அவிசுவாசத்தினால என்ன செய்றீங்கன்னா அங்க போறீங்க, அதை நம்புறீங்க,
இதை நம்புறீங்க, உன்னை நம்புற, பக்கத்து வீட்டுக்காரன் நம்புற, உன் கணவனை நம்புற, உன் பிள்ளைகளை நம்புற. அப்படியா நீ நம்புவது கர்த்தர் கொடுக்க வேண்டிய காரியத்தை என்ன செய்ய மாட்டேங்கிற தெரியுமா? பெற்றுக்க மாட்டேங்கிற. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? பொசிஷன் yourself to receive the blessing. ஆசீர்வாதம் வரும்படியாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்துக்கு வா. ஏற்ற இடம் எது தெரியுமா? அவரோட பாதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற இடம் எது? அவரோட பாதை. எடுத்து படிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17. சீக்கிரம் படிங்க. வாட்ச் நில்லிட்டு இருக்கா? ஆ ஆ ஆ 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி சமாரனுடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஏற்ற விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார். உனக்கு என்ன பண்ணுவாரு? கட்டளையிடுவார். கட்டளையிடுவார். அல்லேலூயா. நீ எதை தேவனிடம் கேட்கிறாயோ அதை தேவன் என்ன செய்றாருங்க? கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அண்ணா எங்க போய் கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி எங்க போய் கேட்டாப்ல? ஆலயத்துல. ஆலயத்துல. ஆமென். எங்க போய் கேட்டா? ஆலயத்துல. ஆலயத்துல. எப்படி கேட்டா? அழுது புலம்பி எந்த அது? ஆமென். ஆண்டவரே, திருமணம் ஆன நானு கர்ப்பம் தரிக்கணும், அது என்னோட சுதந்திரம். ஆமென். உறுதியா கேட்டா அண்ணாள். ஆண்டவர், திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு என்ன எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அது என்னோட ஆசீர்வாதம், அது எனக்கு வேணும். ஆமென். உறுதியா கேட்டா அண்ணா. எங்க கேட்டா? ஆலயத்துல. ஆலயத்துல. கவனிங்க, எங்க கேட்டா? ஆலயத்துல. ஆலயத்துல. 3 விஷயம் சொல்றேன் நான். என்ன கேட்டா? முதல்ல அது என்னோடது உறுதியாய் அண்ணாள் கேட்டா. கரெக்ட்டா? ஆமென். புரியுதா? ஆமென். புரியுதா ஆகாஷ்? என்ன சிரிக்கிற சொல்லு? என்ன சிரிக்கிற? என்னன்னு கேட்டா? என்னோடது என்று சொல்லு. உறுதியா கேட்டா. எதை கேட்டா? என்ன ஆசீர்வாதம்? பிள்ளை. இரண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? உன் ஆசீர்வாதம் என்னவென்று அறிந்து கொள். இப்ப அண்ணாவோட ஆசீர்வாதம் என்ன? பிள்ளை. புரிஞ்சுச்சுங்களா? ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? ஆமென். ஓ, ஜீசஸ் எப்படி பேசுறாரு பாருங்க. எனக்கு தெரியாது இது கதை. கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அண்ணாவோட ஆசீர்வாதம் என்னது என்று உறுதியாக கேட்டால், அது என்னவென்று கேட்டால், கேட்ட மாத்திரத்தை எங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சபைக்கு போய் கேட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபையில வந்து உட்கார்ந்து புலம்பி கேட்கிற, ஆண்டவரே, அது என்னோட ஆசீர்வாதம், அது என்னது என்று உறுதியா நான் கேட்கிறேன், எனக்கான ஒரு மகனை கொடும் என்று சொல்லி கேட்ட உடனே கர்த்தர் அண்ணாவின் கர்ப்பத்தை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கையை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம ஆசீர்வாதம் என்னது என்று சொல்லி கேட்கும் போது கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் திறந்து தருகிறவரா இருக்கிறார். ஆமென். Hallelujah. Hallelujah. There are few things that we have to be stubborn. Stubborn na enna? உறுதியா இருக்கு. மாற கூடாது. பிடிவாதமா. Very good. எப்படி இருக்கணும் நம்ம? பிடிவாதமா இருக்கணும். என்ன எதுல பிடிவாதமா இருக்கணும்? கொள்கை மேல. நம்ம எதுல பிடிவாதமா இருக்கிறோமா? ஒருத்தரை மன்னிக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கிறோம். ஒருத்தரை மன்னிக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கிறோம். என்னையா? பேசக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கிறோம். இன்னொன்று எப்படி இருக்கிறோம்? கொடுக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கிறோம். அப்புறம் எப்படிங்க? ஏமாற்றணும்னு பிடிவாதமா இருக்கிறோம். என்ன பண்ணாலும் ஏமாற்றிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 10 ரூபாய் கொடுத்தா 8 ரூபாய்க்கு தான் கணக்கு காட்டணும். ஆமென். 10 ரூபாய் கொடுத்தா 8 ரூபாய்க்கு கணக்கு காட்டணும். இது மாதிரி பிடிவாதமா இருக்கு. அநேக காரியங்களில் மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க? பிடிவாதமா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் நீ பிடிவாதமா இரு. ஆமென். தப்பு கிடையாது. கர்த்தரோடு கூட நீ பிடிவாதமா இரு. யாக்கோபை போல பிடிவாதமா இரு. அவர் ஆசீர்வாதத்தில் பிடிவாதமா இரு. மனிதர்கள் முன் பிடிவாதம் வேண்டாம். Don't be stubborn with people you love. You once loved. நீ ஒரு நாள் நேசித்தவர்களோடு நீ பிடிவாதமா இருக்க வேண்டாம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் மேல் பிடிவாதமா இரு. அதை பிடித்துக்கொள் வாழு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, கர்த்தருடைய தாயின் கருவிலே கண்ணெடுத்த தேவன், உலகம் உருவாவதற்கு முன்னவே எனக்கு பேர் சூட்டினவர். எவ்வளவு அழகான கர்த்தர்.
வைராக்கியமா சண்டை போடுங்க கர்த்தரோட கூட போய். மனிதர்களை நம்ம போட வேண்டாம். அவள் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி படிச்சார். மனிதர்களை கர்த்தர் எப்படி படிச்சாரு? ஒரே மாதிரி படிச்சார். ஏற்ற தாழ்வின்றி படிச்சார். அல்லேலூயா. ஏற்ற தாழ்வின்றி படிச்சார். நம்மளை ஒரு மனமாய் ஆசீர்வதிக்கிறவர். அவர் பெரிய கடவுளா இருக்கிறா. அந்த கடவுளை பிடித்து கொள்ளுங்க. அவர் ஆசீர்வாதம் என்னது என்று சொல்லி நீங்க எப்படி இருக்கணும்? வைராக்கியமா உறுதியா இருங்க. I will receive this blessing. இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுவேன்? நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி உறுதியா இருங்க. கர்த்தர் உன்னை கண்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உறுதியா இருந்தா தான் ஆசீர்வாதம் வரும். நீங்க உறுதியா இருந்தா ஆசீர்வாதம் வரும். இது என்னுடைய ஆசீர்வாதம். நான் அதில் மேல் உறுதியா இல்லைனா வேற யார் உறுதியா இருப்பா? நான் உறுதியா இருக்கட்டும். உனதுக்காக நீ மட்டுமே தான் உறுதியா இருக்கணும். You need to be convinced that this is my blessing. Be stubborn for that blessing. அந்த ஆசீர்வாதம் வர வரையில என்ன செய்ய மாட்டேன்? உங்களை நான் விடமாட்டேன் என்று சொல்லி நீ கதறி அழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். மூன்று காரியம் மீண்டும் சொல்லுகிறேன். Be convinced that this is your blessing. Amen. Second point, know what is your blessing. Third point, position yourself for that blessing. இந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க? தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. முதலாவது காரியம் அந்த ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி உறுதியா இருங்க. இரண்டாவது காரியம் அந்த ஆசீர்வாதம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்க. மூன்றாவது காரியம் இந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை என்ன பண்ணுங்க? தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. Position yourself. God will surely bless you. உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் ஸ்பீக்கர் வேணும்னு சொல்லி. நானே ஆச்சரியப்பட்டேன். நான் போய் சொல்லலையா? ஃபேஸ்புக்கை போய் சர்ச்சில் கிளிக் பண்ணி பாருங்க. நான் தேடுறதெல்லாம் ஸ்பீக்கரு மைக்கு. ஏன்னா சர்ச்சுக்கு ஸ்பீக்கர் மைக் வாங்கணும், சர்ச்சுக்கு எதனா செய்யணும்னு சொல்லி அந்த ஃபேஸ்புக் சர்ச்சில் போய் தேடினே இருப்பேன். மார்க்கெட்டில் எவ்வளோ வருஷமாக தேடி இருக்கிறேன் ஒரு நல்ல ஸ்பீக்கர் வாங்கணும். ஆனால் சண்டே சபையிடம் அறிக்கை செய்தேன். அடுத்த நாள் அந்த ஸ்டேட்டஸை நான் பார்க்குறேன். ஃபோன் பண்ண உடனே அவர் நமக்குன்னே வச்சிருக்கிறார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இதை வாங்கணும்னு சொல்லி பட்டர் போடல. சரியா? இதை உங்கள்கிட்ட வாங்கணும்னுக்காக நான் பசங்களுக்கு சொன்னேன், என்ன ஆனாலும் சரி தம்பி இதை வாங்குறோம். என்னப்பா என்ன ஆனாலும் சரி இதை என்ன செய்கிறோம்? வாங்குறோம். ஏன்னா கர்த்தர் காட்டின வழி இது. கர்த்தர் காட்டின வழி இதை நம்ம சொன்னோம், கர்த்தர் கொடுத்தார். இப்போ நான் அதை பெற்றுக்கலைன்னா நான் விட்டுடுவேன். புரியுதுங்களா? கர்த்தர்கிட்ட கேட்டோம், அடுத்த நாள் காட்டினார். இதை நம்ம விட்டோம்னா புரியுதுங்களா? அப்படிதான் கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். நாம் எழுந்து நிற்கலாமா? Shall we all stand? புதிய பாடலை பாடலான்னு இருந்தேன். நான் அதை அடுத்த வாரம் பாடுறேன். அந்த தம்பி தான். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல. எலியாவை போல என்ன செய்வீங்க? ஜெபிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். உறுதியாய் பாடலாமா? கீபோர்ட் வால்யூம் ப்ளீஸ். கீபோர்ட். வந்துச்சு இப்போ. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் தேடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சு. இப்ப பாடுங்க. விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் யாக்கோபை போல நான் போராடுவேன்,
எலியாவ போல நான் ஜெபிச்சிடுவேன், யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபி சொல்லுங்க. விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். அன்னாலை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபிச்சிடுவேன், அன்னாலை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபிச்சிடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபிச்சிடுவேன், என் துக்கம் சந்தோஷமாய் இயேசுவே அது மாறு வரை சொல்லுங்க. என் துக்கம் சந்தோஷமா, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபிச்சிடு. மீண்டும் சொல்லுங்க. உன் துக்கம் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபிச்சிடு. விடமாட்டேன், 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 யாக்கோபை போல நான் விடவே விடமாட்டேன், 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 யாக்கோப போல நான் விடவே மாட்டேன், யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சிடுவேன், யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபிச்சிடுவேன். கார்மேல் பருவதம் நின்றிடுவேன், அக்கினி இறங்கு வரை ஜெபிச்சிடுவேன், கார்மேல் பருவதம் நின்றிடுவேன், அக்கினி இறங்கு வரை ஜெபி. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே இறங்கி வாரும், எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே இறங்கி வாருமே, இறங்கி வாருமாய். விடமாட்டேன், 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 யாக்கோப போல நான் இயேசுவை பார்த்து விடமாட்டேன். நல்ல சந்தோஷம் ஆர்ப்பரிங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் ஐஸ்வர்யம், கர்த்தர் சமாதானம் உன்னை தேடி வருகிறதை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தரை பார்த்து சொல்லு, நான் யாக்கோபை போல விடமாட்டேன், 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 யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் ஜெபிச்சிடுவேன். சொல்லுங்க. தாவீது போல, தாவீது போல நல்ல கையை தட்டி அழுது நான். ஓ கோலியாத்து வந்தாலும், கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமத்தாலே முறியடிப்பேன். சொல்லுங்க. பிரச்சனை வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு நாமத்தாலே. வியாதிகள் வந்தாலும் சொல்லுங்க. வியாதிகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் இயேசு நாமத்தாலே சொல்லுங்க. வியாதிகள் வந்தாலும், வியாதிகள் வந்தா நீங்க சொல்லுங்க. இயேசு நாமத்தாலே வியாதிகள் வந்தாலும். எனக்கே அழுவாருதுன்னா உங்களை பார்த்து கர்த்தர் எவ்வளவு அழுவார். அல்லேலூயா. வியாதிகள் வந்தாலும் இயேசு நாமத்தாலே சத்தமா பாடுங்க, வாயை திறந்து. வியாதிகள் வந்தாலும் சொல்லுங்க. வியாதிகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் இயேசு நாமத்தாலே முறியடிப்பு. விடமாட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடமா. இயேசுவின் நாமம். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல. எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி. யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் விடமாட்டேன், 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 யாக்கோபை போல.
நீங்க வாய்ஸ் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். விட மாட்டேன், சேர்ந்து பாடுங்க. விட மாட்டேன் யாக்கோபை போல, விட மாட்டேன், சேர்ந்து பாடி. விட மாட்டேன், விட மாட்டேன் யாக்கோபை போல நான் விட. நீங்க மட்டும் பாடுங்க. விட மாட்டேன். இன்னும் சத்தமா சொல்லுங்க. விட மாட்டேன். நல்ல சத்தமா சொல்லுங்க. உன் ஆசீர்வாதங்களை உறுதிப்படுத்துகிற வார்த்தையா இருக்கட்டும். ஆண்டவரே, நான் யாக்கோபை போல ஆசீர்வாதம் பெறவிட்டால் விட மாட்டேன் ஆண்டவரே. உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன். கையை தட்டி தேவனை மையப்படுத்து. விட மாட்டேன், விட மாட்டேன், ஆசீர்வாதம் வரும் வரை விட ஓ நன்றியா. விட மாட்டேன், விட மாட்டேன், ஆசீர்வாதம் வரும் வரை விடவே. சொல்லுங்கப்பா. விட மாட்டேன், விட மாட்டேன், உன் பிரசன்னம் வரும் வரை விட. கையை தட்டி சொல்லுங்க. விட மாட்டேன், விட மாட்டேன், உங்க பிரசன்னம் வரும் வரை விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல ஜெபிச்சிடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சிடுவேன். கையை தட்டி தேவனை மையப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இன்றைக்குள்ள இன்னைக்கு நாளுக்குள்ள ஒரு மாற்றுதல் உனக்கெல்லாம் காணப்படட்டும். நல்ல சத்தமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வெட்கப்படாத எல்லா பிசாசின் அந்த காரிய கிரைகள் இயேசுவின் நாமத்தில் அகற்றி போகட்டும். சோம்பேறித்தனங்கள் அகற்றி போகட்டும். கர்த்தருக்கு வைராகியம் எழும்பி பற்றி எரிகிற ஆத்துமாவை உன் அபிஷேகிக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவா. கர்த்தருக்காய் எழும்பு மகளே, கர்த்தருக்காய் எழும்பு மகனே. உன்னை கட்டி கொடுக்க எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் அகற்றி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே விடுதலை. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இல்லாதபடிக்கு இயேசுவுக்காய் பற்றி எரியட்டும். உன் கால்கள் அந்த அனலை காணட்டும், உன் கைகள் அனல்களை காணட்டும். கட்சி ராபானா தீக்கந்தரலபா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்திரலபா ரீகந்தரலபா. ஓ ரீகந்தரலபா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. காரிகனாலா கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. மகளே, இந்த உலகத்தை மேன்மையானது எதுவும் கிடையாது. இந்த உலகத்துல மேன்மையானது எதுவும் கிடையாது. எல்லாம் வெறுமையான குப்பை. கர்த்தர் விரும்புகிறது ஒரு இருதயம். அதை எழும்பித்தா, அதை ஒப்பு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஓ, உன்னை நேசிக்கிறவர். நீ வெறுமையாய் போக கூடாது, நீ வெறுமையாய் போக கூடாது, நீ இன்னைக்கு வெறுமையாய் போக கூடாது. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீ இன்னைக்கு வெறுமையாய் போக கூடாது. ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டு போக போகிறாய், ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ள போக போகிறாய். You will receive something today. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. தகப்பனே, உம்மை கனப்படுத்துகிறோம், 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 கனப்படுத்துகிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உங்க நாமம் பெரியது ஆண்டவரே, உங்க நாமம் பெரியது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள், அதை பெற்றுக்கொள். இங்கிருந்து கடந்து செல்லும் போது ஏதோ ஒன்றை நீ கொண்டு செல்ல போகிறார். கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். உன் மனதை ஆசீர்வதிக்கிறவர், உன் உள்ளத்தின் வாஞ்சையை தெரிந்து கொண்டிருக்கிறவர். கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். நாங்க கிடையாது, நாங்க ஒன்றும் கிடையாது. உன்னை கொடுக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். The God who is blessing you is here this morning. இந்த காலையில் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உறுதியாயிரு. என் ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்வேன் என்று உறுதியாக இருக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் தேவைகளை சந்திப்பா. உன்னை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற இயேசுவானவர் நம் சமூகத்தில் இருக்கிறார். சகோதரியே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உறுதியாக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனம் தளராதே, அவிசுவாசமான வார்த்தைகள் பேசாதே, நெகட்டிவிட்டி உனக்கிட்ட வேண்டாம். கர்த்தர் தருவார் என்று உறுதி
உறுதியாயிரு. கடைசி நாள் வரையிலும் உறுதியாயிரு. கர்த்தர் கண்டிப்பாய் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர் உன் தேவனா இருக்கிறார். அவரின் வார்த்தையில் விசுவாசமாயிரு. அவரையே பற்றி கொண்டு நடந்து கொள். கர்த்தர் உங்களை நிறைவேற்றி நடத்துவார். ஆண்டவரே, இப்படியாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ கரம் அவர்கள் மேல் இருப்பதாக, தேவ தயவு அவர் மேல் இருப்பதாக. ஒரு புதிய காரியம் இவர் குடும்பத்தில் தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். திருமணமே நடக்காத குடும்பத்தில் திருமணம் நடக்கட்டும். பிள்ளை பாக்கியம் இல்லாத குடும்பத்தில் தேவன் திறந்து தரும்படி நான் ஜெபிக்கிறேன். வியாதியில் அடைப்பட்ட இருக்கிற குடும்பத்தை தேவன் சுகப்படுத்தும்படியாக தேவ கரம் எல்லா சமயத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா காரியங்களிலும் தேவ கரம் இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் மீண்டுமா இவளுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நல்ல வளர்ச்சியுள்ள காரியங்களை ஆசீர்வதித்து எந்த இடத்துல வெட்கப்படாதபடிக்கு உன்னை நடத்தும்படியாக தேவன் திட்டம் கொண்டு இருக்கிறார். அது உன்னுடைய திட்டம். அது தேவனுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதம் என்று உறுதியாயிரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இப்படியாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க. எல்லா நன்மையான காரியங்கள் இவங்களை தொடரட்டும். கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் இவர்களுக்கு ஆசீர்வாதமே மாற்றி தாங்க. தகப்பனே, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சபைக்கு வர தடப்பட்ட பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க. எல்லா பிசாசின் அந்த காரிய கிரைகளை அகற்றுகிற இயேசுவின் நாமத்திலே பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் இங்கு வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடும், விசேஷமாய் இந்த நாளில் புதிதாய் வந்திருக்க மக்கள் அனைவரோடும் அவர் குடும்பத்தாரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். If you are willing to donate from our church PFET, please kindly donate for the below QR code or to the contact number. நீங்கள் சர்ச்சுக்கு டொனேட் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற QR கோட் ஆர் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் டொனேட் செய்யலாம். God bless you.